அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிவன்கண் கூடை எப்படி அடி போடுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கேலில் 6.5 அடி அளந்து வயரை கட் பண்ணிக்கிறணும். இந்த 2 ரோல் வயர் இதுக்கு, இந்த கூடைக்கு 2 ரோலில் ஒரு ரோலில் வந்து 28 வயர் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 28 வயரையும் ஒவ்வொன்றையும் மடித்து பின்னணும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு கட் பண்ண வயரை மடிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து ரன்னிங் வயரை எடுத்து இந்த கட் பண்ண வயர் 2ஆக மடித்ததில் எந்த அளவு நீளம் வருதோ அந்த அளவுக்கு அளந்து மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு சாதாரண நாட்டு ஃபஸ்ட்டு போடணும். பேசிக் நாட்டு 2ஆக மடித்து இப்போ போடுற மாதிரி சாதாரண பிளெயின் நாட்டு போட்டுக்கிறணும். அதுக்கு அடுத்து வந்து கட் பண்ண ஒரு வயரை மடித்து இந்த ரன்னிங் வயர் இருக்குல்ல அதற்கும் கீழே வைக்கணும். கீழே வச்சுட்டு அந்த உள்பக்க வயர் வந்து லெஃப்ட் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதுதான் இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது. அதுக்கடுத்து ரன்னிங் வயரை நம்ம 2 வயர் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்து மடித்து அந்த வயருக்குள்ளே வைக்கணும். அதுக்கடுத்து அந்த ரன்னிங் வயரில் இந்த நம்மளை பார்த்த மாதிரி வயர் இருக்குல்ல அதை இன்சர்ட் பண்ணி வயரை டைட் பண்ணணும். அடுத்து சாதாரண நாட்டு போடணும். ஒரு நாட்டு சாதாரணது ஃபஸ்ட்டு சாதாரணது போடணும். அடுத்து சிவன்கண்ணு, அடுத்து சாதாரண நாட்டு. எப்படி மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும். அப்போதான் வந்து சிவன்கண் வந்து கரெக்டாக தெரியும். அந்த 2 இதுவும் சேர்த்து வைக்கிறப்ப நீளமாக தெரியும். அதுதான் வந்து சிவன்கண் நாட்டு. இனி வந்து அடுத்து சாதாரண நாட்டுக்கு மடித்து வைக்கிறோம். சிவன்கண் நாட்டு எப்படி போடணுன்ட்டு என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த வயரை மடித்து ரன்னிங் வயருக்கு அடியில் வச்சுட்டு அந்த வயர் நம்மளை பார்த்தா மாதிரி வைக்கணும் உள் வயரு. இந்த வயரை 2 வயரும் பார்க்குற மாதிரி ரெட்டையாக மடித்து இந்த வயருக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அப்புறம் நம்மளை பார்த்த மாதிரி வயரை உள்ளே எடுத்து சொருகணும். அப்புறம் வயரை டைட் பண்ணணும். வயரு முடிச்சு போட்டுட்டு 2 வயரையும் அந்த பின்னின 2 வயரையும் எடுத்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று கூட குறையா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி 2 வயரும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்து வைக்கணும். ஒன்று கூட இருந்துச்சுன்னா அடுத்து கூட மேலே பின்னுறப்ப பத்தாம போயிடும். அதனால் 2 வயர் ஒன்றா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு நாட்டையும் போடணும். இந்த வயர் லூஸ் ஆகிறப்ப வயர் முடிச்சை வந்து டைட் பண்ணி இழுத்து விட்டுக்கிறணும். எல்லாம் மடிக்கிறனால இந்த வயர் நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. அதை ரன்னிங் வயருக்கு அடியில் வைக்கிறோம். இந்த வயரை எடுத்து அந்த கட் பண்ண வயருக்குள்ளே சொருகிட்டு அந்த நம்மளை பார்த்த வயரை வந்து ரன்னிங் வயருக்குள்ளே சொருகி இழுக்கணும். அந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுக்கணும். பின்னி முடிச்சுட்டு 2 வயரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த கூடை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் லூஸ் பண்ணி மேலே உள்ள வயர் குட்டையாக இருக்கவோ அதை சரி பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி பண்ணலைன்னா மேலே வர்றப்போ வயர் பத்தாமல் போயிடும். ஒவ்வொரு வயரையும் நல்லா கரெக்டாக மடித்து அடி போடுறது மெயினு. அதை கரெக்டாக மடித்து 2 வயரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேவும் பின்னணும்.
வயர் லூஸ் ஆச்சுன்னா நல்லா டைட் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த வயரை ரன்னிங் வயருக்கு அடியில் கொடுத்து அந்த உள் வயர் நம்மளை பார்த்தாப்புல இருக்கணும் லெஃப்ட் சைடு. இந்த வயரை நம்ம மடிக்கிறது தான். இப்படி ஒரு உள் பக்கமாக இழுத்து லூப் வர வச்சு அந்த லூப்பை வந்து இந்த கட் பண்ண வயருக்குள்ளே வச்சு மேலே இழுத்தமாக்கும் நம்மளுக்கு சிவன்கன் கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு வயரையும் 2 2ஆக மடித்து ஒன்று சிவன்கன் நாட்டு இன்னொன்று சாதாரண நாட்டு அப்படின்ட்டு 28 வயரையும் மடித்து லைனாக பின்னிட்டு வரணும். ஒவ்வொரு பின்னலும் பக்கமாக 2 வயரும் மடித்தது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அதையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பின்னிகிட்டே இருக்கப்போ அந்த வயர் நாட்டெல்லாம் லூஸ் ஆனால் நல்லா இழுத்து டைட் பண்ணால் அந்த 2 தெரியுது பாருங்கள். ஒவ்வொரு 2 நாட்டும் இடையில நீளமாக இருக்கும். வயர் வந்து ரெட்டையாக வரணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். 2 சாதாரண நாட்டு போட்டால் அந்த சிவன்கன் வந்து வராது. மாற்றி மாற்றி போடுறப்ப தான் கரெக்டாக அதனுடைய ஹோல் வந்து கரெக்டாக தெரியும். அதனால் நீங்கள் கவனமாக போடுங்க. ஒன்று மாறி போட்டால் அது மாற்றி வரும். அதனால் திருப்பி அதை கழட்டி எடுத்துட்டு மறுபடியும் கரெக்டாக போடணும். அந்த வயருக்கு பின்னாடி வச்சு லூப் வைக்கணும். திருப்பி இந்த வயரை அந்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணி விட்டோமாக்கு சிவன்கன். இதே மாதிரி பின்னிட்டு அடுத்த லைன் போடுறப்ப கவனமாக போடணும். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போட்டோமாக்க அடுத்த சைடு திருப்பி அடுத்த சைடு போடணும். இப்படி மாற்றி மாற்றி போடணும். ஒரே பக்கமாக போட்டோமாக்கு ஒரு பக்கம் சின்ன வயராகவும் ஒரு பக்கம் பெரிய வயராக இருக்கும். அதனால் ஒரு சைடு இந்த சைடு போட்டால் அடுத்த இடம் மாற்றி அந்த சைடு போடணும். 28 வயர் போடுறதுனால நம்மளுக்கு அடி வந்து 10 அடி போடணும். அப்போ கீழே வந்து 10 லைன் வந்து ஒவ்வொரு தடவையும் வயரை கட் பண்ணி போட்டுக்கிட்டே வரணும். இப்போ 28 வயர் முடிஞ்சோடனே அந்த ரன்னிங் வயரையும் அங்கே உள்ள வயரையும் அளவெடுத்து அந்த
எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு அளந்துட்டு கட் பண்ணிடணும் ரன்னிங் வயரை கட் பண்ணி எடுத்துட்டு, அடுத்து ஃபஸ்ட்டு இருந்து அங்கே முடிச்சு எந்த அளவுக்கு வயர் இருக்கோ அங்கே உள்ள வயரை எடுத்து இந்த ரன்னிங் வயரை வச்சு அளக்கணும். அளந்து எவ்வளோ வருதோ அந்த வயரை எடுத்து அந்த இடத்துல மடித்து மறுபடியும் சாதாரண நாட்டு போடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாதாரண நாட்டு போடுங்க, அதுக்கடுத்து சிவன்கண் போடுங்க. அந்த மாதிரி சிவன்கன்று மாற்றி மாற்றி ஒவ்வொரு லைனாக இந்த இதையும் முடிக்கணும். இந்த லைன் முடிக்கிறப்ப அடுத்த சைடு ஆரம்பிக்கணும். அப்படி மாற்றி மாற்றி தான் போட்டுட்டு வரணும். முடிக்கிறப்ப 10 அடி வரைக்கும் எவ்வளோ வருதோ அந்த இடத்துல அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இங்கே ஆரம்பிக்கிறப்ப அங்கே உள்ள வயரை எடுத்து எந்த அளவு வருதோ அதை மடித்து அந்த இடத்துல ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு தடவையும் 10 அடி வரைக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கட் பண்ணணும். அங்கே அதே அளவு எடுத்து ஆரம்பிக்கணும். இப்படி தொடர்ந்து இந்த லைன் முடித்த உடனே இங்கே வயர் ரன்னிங் வயரை கட் பண்ணி விடணும். அந்த பக்கத்து வயரையும் ரன்னிங் வயரையும் ரெண்டும் சேர்த்து வச்சு அளக்கணும். அளந்துட்டு அந்த கடைசி ரெண்டில் எவ்வளோ 2 வயருக்கு வருதோ அதை கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேல் பக்கமாக தானே இப்போ போட்டுட்டு வந்தோம் வயரு ஒரு லைனு. அதுக்கு இதை இப்போ திருப்பிடணும். திருப்பி அடுத்த சைடு போடணும். அப்போ தான் 2 வயரும் ஒரே மாதிரி வரும். இல்லாட்டி மேலே வர்றப்போ ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் பத்தாமல் போயிடும். அதனால் இப்போ இந்த சைடு அங்கே உள்ள வயரை எடுத்து ரன்னிங் வயரையும் அதையும் அளக்கணும். அளந்து எந்த அளவுக்கு வருதோ அந்த இடத்துல மடித்து சாதாரண நாட்டு போட்டு ஆரம்பிக்கணும்.
சாதாரண நாட்டு போட்டு ஆரம்பிக்கணும். அடுத்து சிவன்கண் போடணும். பின்னுறப்ப கீழே உள்ள நாட்டு வந்து லூஸாக இருக்கும். அதை நல்லா இழுத்து டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து மேலே போடுறது கரெக்டாக போடணும். ஒவ்வொரு தடவையும் கீழே உள்ள நாட்டையும் கரெக்ட் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டே போட்டு வந்தால் தான் அடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே பின்னி முடிச்சுட்டு கடைசி எண்டில் வந்து அந்த அளவு வயரை எடுத்து கட் பண்ணிடணும். அதே போல் அங்கிட்ட ஆரம்பிக்கிறப்ப அங்கே உள்ள வயரை எடுத்து அளக்கணும். அளந்து எந்த அளவு வருதோ அதை அந்த இடத்துல மடித்து சாதாரண நட்டு போட்டு ஆரம்பிக்கணும். ஒரு தடவை மேல் பக்கமாக ஆரம்பித்தா அடுத்து ஆரம்பிக்கிறப்ப கீழ் பக்கமாக ஆரம்பிக்கணும். அப்படி மேலேயும் கீழேயுமா ஆரம்பித்து 10 லைனையும் முடிக்கணும். 10 லைனையும் முடித்த பிறகும் அதுக்கடுத்து மூளை திருப்பணும். மூளை திருப்பி உயரம் வந்து இங்கே நீளம் 28 அடி இருக்கிறனால உயரமும் வந்து 28 அடி போடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சமமான கூடையாக கிடைக்கும், செவ்வகமாக கிடைக்கும், சதுரமாகவும் இருக்கும். நல்லா பார்க்க கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக தெரியும், நல்லா இருக்காது. இதே மாதிரி பின்னிகிட்டே வந்து இங்கே வயரை வந்து கட் பண்ணி எடுக்கணும்.
பின்னிட்டே வந்து அடுத்து சைடில் அப்படியே பின்னிடணும். ரன்னிங் வயரை கட் பண்ணாமல் அப்படியே வச்சு மூளையை திருப்பிகிட்டே வரணும். நாட் போட்டுக்கிட்டே தொடர்ந்து பின்னணும். இந்த மஞ்சள் வயர் முடிஞ்சோடனே எனக்கு மூளை வந்துடுது. அந்த ப்ளூ கலர் வயர் இருந்து அதிலிருந்து அப்படியே திருப்பிடணும். அவனிருந்து கட் பண்ணி விடாம அப்படியே வயரை வந்து பின்னிக்கிட்டே வரணும். பின்னுறப்ப நம்மளுக்கு மூளை சரியாக வந்துடும். சைடு பின்னிட்டோம். அடுத்த சைடு அதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும். பின்னிட்டு வந்தோம்னாக்கா நம்மளுக்கு மூளை வந்துடும். அது அடுத்த சைடும் அதே மாதிரி தொடர்ந்து பின்னணும். இப்படி 28 அடி பின்னிகிட்டே வந்தால் நம்மளுக்கு கூட கம்ப்ளீட் ஆகும். அதுக்கடுத்து நம்ம கைப்பிடி போட்டுக்கலாம். இப்போ நான் 10 அடி போட்டாச்சு. போட்டோடனே அப்படியே சைடில் மூளையை திருப்பணும்னா இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணாமல் அப்படியே சைட்லேயும் பின்னிகிட்டே வரணும். இந்த ப்ளூ கலர் வயரெல்லாம் முன்னாடி கட் பண்ணி விட்டேல, இப்போ அதிலிருந்து பின்னிகிட்டே வர்றேன். கட் பண்ணாமல் அந்த ரன்னிங் வயரை கட் பண்ணாமல் திருப்பி பின்னிக்கிட்டே வர்றேன். இந்த மாதிரி 10 அடி போட்டோன்னே அப்படியே நீங்களும் திருப்பிட்டு கட் பண்ணாமல் பின்னிக்கிட்டே வரணும். 28 அடி போட்டோம்ல, அதே மாதிரி நீளமும் 28 அடி பின்னணும். அப்போ தான் சதுரமாக கிடைக்கணும் வயர். அதே மாதிரி இங்கே வயர் கட் பண்ணிவிட்டு அடுத்த வயர் ஜாயின் பண்ணோம்னா ஏற்கனவே நான் கூடையில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று வயரை கட் பண்ணிவிட்டு அதை இன்சர்ட் பண்ணணும். அடுத்த வயரை இந்த பின்னதோட சேர்ந்து பின்னிகிட்டே வந்தோம்னாக்கா நம்மளுக்கு அந்த வயர் ஜாயின் ஆகிடும். இப்போ நான் மூளை திருப்பிட்டு